சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்னு ஒரு வகையாக பிரிக்கக்கூடிய கோவிட்-19 ஒரு ஸ்டெயின் வந்து இந்த வருஷம் இப்போ வந்து சிவியராக வந்து சென்னையிலேயும் சரி, ஸோ இந்தியா ஃபுல்லாகவே வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிட்-19 ஸ்டெயின் வந்து இப்போ எல்லாமே எனக்கு கேட்குற கேள்வி என்ன, செல்ல பிராணிகளுக்கு வருமா வராதா, சென்னை பிராணிக்கு வந்துச்சுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு வருமா வராதான்னு தான் நிறைய பேர் என்னுடைய கிளைண்ட்ஸே கேட்குறாங்க. பட் இந்த கோவிட்-19 ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து ஒரு சிங்கத்துக்கு வந்து பாசிட்டிவ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து என்னென்னா பூனை வகை பிரிவை சேர்ந்த அனிமலுக்கு மட்டும்தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2 பூனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரெக்கார்டே ஆகிருக்கு. பட் இதே பார்த்தீங்கன்னா டாகு வருமானா கண்டிப்பாக இது வரையும் ஒரு டாகு கூட ரிப்போர்ட்டே ஆகலை இது வரலையும் இந்தியாவில். ஸோ கண்டிப்பாக அந்த கோவிட்-19 தான் வராது. ஸோ அது கோவிட்-19 வந்து மெப்ஸு, சார்ஸு அது மாதிரி ஒரு கொரோனா வைரஸ்லேருந்து ஒரு பிரிவு தான் கோவிட்-19. ஸோ இது வந்து செல்லப்பிராணியாக இருக்கிற டாகுக்கு கண்டிப்பாக இது வராது. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வருமா, அந்த நாயிலேருந்து நம்மளுக்கு வருமானா கண்டிப்பாக வரவே வராது. ஸோ இப்போ கேட்டுக்கு வந்து வந்திருக்குன்றாங்க. பட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து வரல. இப்போ கேட்டுக்கு பார்த்தா 2 கேட்டுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கத்துக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு புலிக்கு வந்து குஜராத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பேர் நேற்று மட்டுமே ஒரு 50 பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அனிமேலேருந்து நம்மளுக்கு வருமா சார், எப்படி சார் வருன்றாங்க. பட் நம்ம உடம்பே வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இம்யூனிட்டியே டெவலப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம ப்ரிவென்ஷனாக கேர்ஃபுல்லாக வந்து மாஸ்க் அணிஞ்சு கரெக்டாக போகணும். ஸோ டாகுக்கு வந்து கோவிட்-19 வராதே தவிர கொரோனா வைரஸ் கண்டிப்பாக வரும். பட் கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா ஸோ அது சேம் பார்வோ வைரஸ் சிம்டம் தான் இருக்கும். அதுக்கு எப்படின்னா அதே மாதிரி ரத்தமாக மோஷன் போகும், வாந்தி எடுக்கும், சிவியர் டீஹைட்ரேஷன் ஆகும், சடனாக ஷாக் வந்து அந்த நாய் டீஹைட்ரேஷனில் இறந்து போயிடும். ஸோ அதனால் வந்து அதை நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க, இது பார்வோவா கொரோனாவான்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இப்போ பிசிஆர் கிட்டில் நிறையா இருக்குது, அட்வான்ஸாக நிறைய டயக்னோசிஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து பார்த்து டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் நம்ம பண்ணிடலாம். அதனால் கண்டிப்பாக கோவிட்-19 வருமானா கண்டிப்பாக டாக் வராது. பட் கொரோனா வைரஸ் கண்டிப்பாக வரும். கொரோனா வைரஸுக்கு தடுப்பூசி இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எல்லா செல்லப்பிராணிகளுக்கும் கண்டிப்பாக கொரோனா வைரஸ் வேக்சின் கண்டிப்பாக போடணும்.